என்னன்னா கடந்த காலங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகளை அப்படியே இந்த பாலை திருப்பி விடக்கூடிய அதே வேலைகளை தான் இந்த அரசாங்கமும் பண்றாங்க. இந்த தமிழ்நாடு மாநிலத்திலயும் இதுதான் நடக்குது. எல்லா மாநிலங்கள்லயும் இந்த பாலை திருப்பி விடக்கூடிய இப்போ 20 நாள் அவர் உண்ணாவிரதம் போராட்டம் இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறமே அவரோட உடல்நிலை மோசமாக தொடங்குது. கடைசி 20வது நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி அதிகாலை நேரத்துல 3 மணிக்கு ஒரு மார்ச் பண்றோம்னு ஒரு பொய்ய சொல்லி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையம் பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் அதை விட்டுட்டு வேற எங்கேயோ இருக்கக்கூடிய வேற ஒரு காவல் நிலையத்திலிருந்து நூற்றுக்கணக்கான காவலர்களை வர சொல்லி ஜந்தர் மந்தர் பகுதியை சுத்தி ஒரு டெமோ பண்றோம், நாங்க ஒரு மாக் ட்ரில் பண்றோன்ற ஒரு பேர்ல எல்லாம் பண்ண வச்சு எல்லா வழிகளையும் அடைச்சு ஒரு அதிகாலை நேரத்துல அந்த திப்கே டாய்லெட் போற கேப்ல மேடையை விட்டு அவர் இறங்குற அந்த ஒரு சின்ன கேப்ல வெறும் 30 செகண்ட் 30 நொடிகள்ல அந்த வெள்ள படுதாவை கொண்டு போய் யாரு சார் அவங்க ஒரு அமைதி வழியில போராட்டத்துல தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது வயலன்ஸ்குள்ள போனாங்களா? அவங்களை எடுத்துட்டு அவரை வான்சுக்கா அப்படி தூக்கிட்டு வரும் பொழுது எவ்வளவு பெரிய வன்முறை. அவர் கத்துறாரு, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க நான் எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா வேணாமான்றதை நிராகரிக்கக்கூடிய உரிமை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருக்கு. அவரு இப்போ இதுல உட்காந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க மனைவி சொல்றாங்க, என் கணவர் போராட்ட காலத்துக்கு தான் வரணும், அவர் இங்கதான் இருக்கணும்னு விரும்புறாருன்னு. எதையுமே கேட்காம ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வலுக்கட்டாயமா அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எதுக்காக எடுக்கிறீங்க? இன்னொன்னு நம்ம இதை ஒட்டி இன்னொன்னு பார்ப்போம். நீங்க அண்ணா ஹசாரே வச்சு கேட்டீங்கன்றதுனால மகாராஷ்டிராவில இந்த ஆர்டிஐன்னு சொல்லப்படக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒரு திருத்தம் மேற்கொள்ளணும்னு மகாராஷ்டிரா அரசு முடிவு பண்றாங்க. உடனே அண்ணா ஹசாரே இதை திரும்ப பெறாட்டி நான் போராட்டம் பண்ணுவேன் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்குறாரு. உடனடியா மகாராஷ்டிராவுடைய சிஎம் தேவேந்திர பட்னாவிஸே ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, நாங்க அந்த திருத்தத்தை திரும்ப பெறோம் அப்படின்னு. அப்போ அண்ணா ஹசாரே இவங்களுக்கும் அண்ணா ஹசாரேவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறது? அவரு ஒரு போராட்டம் பண்ண போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்குறாரு, திருத்தத்தை திரும்ப பெறன்றாங்க. இங்க நம்ம ஏதோ இந்த முறை மட்டும் நடந்து இப்படியான ஒரு போராட்டம் வெடிக்குது அப்படின்னா ஓகே, இவங்க கேட்கறதுக்கு எல்லாமே முதல் தடவை நடந்துச்சு, சிபிஐ என்கொயரி போகுது, அது போகுது, இது ஏன் தமிழ்நாட்டிலேயே ஆள்மாறாட்டம் பண்ணதெல்லாம் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் என்ன பதில் கிடைச்சது, யாருக்கு என்ன தீர்வு கிடைச்சது, எந்த மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குது? ரீடெஸ்ட் நடத்துறீங்க, கொள்ளையா அங்க ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழிமுறைகள் எடுக்கப்பட்டது, அக்கௌண்டபிலிட்டின்றது என்ன எடுத்துட்டு இருக்கிறாங்க? ஒண்ணும் இல்லை. உச்சநீதிமன்றத்தை பத்தி, உச்சநீதிமன்றத்துல பேக்லாக் இருக்கிறத பத்தியும் உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடிய வகையில பாடத்திட்டத்துல மத்திய பாடத்திட்டத்துல ஒரு பாடங்களை சேர்க்கிறாங்க. உச்சநீதிமன்றம் கடுப்பாயி சூமோட்டோவா எடுக்கிறாங்க. அப்படி போய் மன்னிப்பு கேட்கறாங்க. நான் அந்த கோர்ட் கேஸையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் எல்லாருக்கும் தெரியாம நடந்துச்சு போயினா நாங்க எங்களுக்கு கவனத்துக்கு வரல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நாங்க சேக் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம் கமிட்டிவே. அப்போ அதிகாரம் மிக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது ஒரு நெருக்கத்தில் கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒபே பண்ணுவீங்க, நீங்க அதுக்கு செவிசாய்ப்பீங்க. குரலற்றவர்கள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இப்படியான முறையில தான் அவங்களை டீல் பண்ணுவீங்களா, இப்படிதான் புருட்டாலிட்டியா நடந்துக்குவீங்களா அப்படின்ற நியாயமான கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம். இதே பாரதிய ஜனதா கட்சி இதே டெல்லியில 2012க்கு முன்னாடி எந்த அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அருண்ஜேட்லி ஆகட்டும், ஸ்மிருதி இரானி ஆகட்டும், ஏன் இப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆகட்டும், களத்தில் இது ஜனநாயக நாடு, ஜனநாயக விரோத கட்சியா காங்கிரஸ் இருக்கு, நாங்க தான் ஜனநாயகத்தை காக்க வந்தவங்கன்னு சொல்லி தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தின பாஜக அதே விஷயத்தை இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு கேட்கறாங்களா? ஏன் விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ அந்த 3 சட்டத்துல ஒரு புள்ளி கமா கூட மாத்த மாட்டோம்னு சொன்னாங்க. 1.5 வருடம் டெல்லியுடைய கடும் மழை, புயல், வெயில் அத்தனையும் தாண்டி 700க்கும் அதிகமானவங்க உயிரை துறந்து அதுக்கப்புறம் தான் அந்த மசோதா திரும்ப பெறப்பட்டுச்சு. அப்போ ரத்தம் சிந்தி உயிரிழப்பு நடந்தா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா பேச்சுவார்த்தை என்ன எதுக்கு சார் இருக்கு? ஏன் இன்னைக்கு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைய ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நடத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இந்த இத்தனை அடி வாங்கியிருக்காங்களா? நான் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அந்த ஒரு பையன் கிரீன் ஷர்ட் போட்ட பையன், நீ அடி எவ்வளவு வேணாலும் அடிக்கதானே முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்சை நிமிர்த்தி நிக்கிறான். சின்ன சின்ன பொண்ணுங்க மயங்கி விழுகிறாங்க, அந்த காத்து சுவாசிக்க முடியாம கீழே மயங்கி விழுகிறாங்க. இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு, டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி பொது சொத்துக்களை சேதப்படுத்திட்டாங்கன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை ஆண்டுகள் அந்த கேஸ் கோர்ட்டுன்னு அலையும், அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. இதுக்கெல்லாம் யாரு இதுக்கெல்லாம் பதில் எடுத்துக்க போறா? யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க போறா? மீண்டும் மீண்டும் இப்படியான ஒரு அடக்குமுறையின் மூலமா
ஆரம்பத்திலே பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வேலை முடிஞ்சது. அதுக்கு தானே சார் இருக்கு, அதுக்கு தானே சார் மினிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கு தானே சார் டயலாக் நடத்துறதுக்கு தானே சார் ஒரு ஃபாரம் இருக்கு. அதை பயன்படுத்தாம இவ்வளவு முத்தி போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறது அப்படின்றது இது எப்படி எடுத்துட்டு போறதுன்னே தெரியல எனக்கு. திரு ராமசாமி மெய்யப்பன், போராட்டக்காரர்கள் அவங்கள டீல் பண்றதுல அனைத்து அரசாங்கங்களும் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் செய்யறாங்க அப்படின்றது ஒரு 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 பார்வையாக இருக்கு. முதல்ல அவங்கள காவல்ல வைக்கிறது, அவங்களுடைய செயல்களை இது குற்றச் செயல்கள் அப்படின்னு சொல்வது, ஆபத்தே இல்லாம ஒரு போராட்டம் நடந்திருந்தாலும் கூட பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிற ஒரு விஷயமாகவும், அப்புறம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அந்த மாதிரியான விஷயங்களாகவும் அந்த போராட்டத்தை சித்தரிக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையாக இருக்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு நடந்த போராட்டத்துல காவல்துறை அனுமதி வழங்கல, சரி, ஆனா எதற்காக அனுமதி வழங்கல அப்படின்ற ஒரு காரணம், நாடாளுமன்றத்துல கூட்டத்தொடர் நடக்குது அதனால மட்டும்தான் அனுமதி வழங்கல அப்படின்றது, அதுதான் மெயின் காரணமா? 3 விஷயங்கள். முதல்ல ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா நம்ம அங்க ப்ரொடெஸ்ட்கான பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது, அது எந்த ஒரு அரசாக இருந்தாலும். ஏன்னா அங்க டிராபிக் மூவ்மெண்ட், கிரவுட் மூவ்மெண்ட், விஐபி மூவ்மெண்ட், அதற்கான தேவைகள் இருக்கு. அப்போ அங்க எந்த ஒரு கூட்ட நெரிசல்களும் இருக்க முடியாது, பொதுமக்களும் அஃபெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற அந்த காரணத்தினால அதை கொடுக்கறதே கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், 163 தடை உத்தரவு, அதாவது பழைய 144 தடை உத்தரவு என்ன இருக்கோ அதே உத்தரவு இப்போ அங்க அமல்ல இருக்கு. ஸோ அந்த அமல் இருக்கும் போது அதற்கான வாய்ப்பே கிடையாது. அங்க திரும்பி மக்கள் கூட்டமாக சேருவதற்கே 5 பேர் ஒன்றாகவே சேர முடியாது அப்படின்றது தான் அந்த 163ஓட சாராம்சம். அடுத்த மூன்றாவது விஷயம், அவர்கள் ப்ரொடெஸ்டுக்கான பர்மிஷனே அவர்கள் ப்ராப்பரா கேட்கவே இல்லை. அவங்க ஜந்தர் மந்தருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் ஏற்கனவே அங்க இருக்காங்க. ஸோ அவர்கள் நாங்க இதுக்கு போய் அணுகணும், நாங்க பாராளுமன்றத்தை போய் முற்றுகையிட வேண்டும் அப்படின்னு அவர்கள் கேட்கறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் தவறான விஷயம். இரண்டாவது, அதற்கான பர்மிஷனே கிடையாது, அவங்க பர்மிஷன் கேட்கவும் இல்லை. அப்புறம் 123, அப்புறம் பாராளுமன்றம் நிலுவையில் இருக்கு. இதை தாண்டி அப்போ அவங்க கூட்டம் சேருகிறது அப்படின்ற போது அவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம அவங்க இருக்கணும் அப்படின்னா அவங்க மெட்ரோவை எப்படி பிளான் பண்ணியிருக்கணும்? 5 மெட்ரோல அவங்க லாக் ஜாம் இருக்கிற மாதிரி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் அந்த 5 மெட்ரோவும் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அடைப்பு செய்யப்பட்டிருக்கு காவல்துறையினால. அதற்கப்புறம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் காமிக்கிற வீடியோவை மட்டும் பார்ப்போம், எத்தனை கல்வீச்சுகள் இல்லை எத்தனை அசம்பாவிதமான செயல்கள் அங்க நடந்திருக்கு அப்படின்னு. அது அந்த மாணவர்கள் தான் செய்திருக்கார்கள் இருக்குல்ல, அவங்க கூட்டத்துல ஊடி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தவறானவர்கள். அப்ப அவர்களை பிடிக்க வேண்டிய தேவையும், அவர்கள்கிட்ட இருந்து மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவையும், பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய தேவையும் காவல்துறையினர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த டியூட்டி அவர்கள் சரியா செய்யாம இருக்காங்க. அந்த இடத்துல யாரை டிஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்டத்தை நடத்துபவர்கள், நாங்க ரெஸ்பான்சிபிளான ஆட்கள், இவர்கள் எங்களோட சேராதவர்கள் அந்த ஸ்டெப்பை அவங்க எங்கேயாவது எடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப அந்த கூட்டத்தில் தவறாக நடப்பவர்களையும் அவர்களோட சேர்த்து கொண்டு நடக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை தாண்டி எல்லாருமே நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம ரெஸ்பான்சிபிளா அணுகிறதுக்கு பல வகையான முறைகள் இருக்கு. அப்ப ஜந்தர் மந்தர்ல ஏற்கனவே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால ஏற்கனவே இருக்கு. இது இல்லாம அவர்கள் எல்லா சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள், துறைகள் எல்லாரையுமே பெடிஷன் மூலமா அணுகுவதற்கான வழிமுறை இருக்கிறது, நீதிமன்றங்களை நாடுவதற்கான வழிமுறை இருக்கிறது. இது எல்லாமே எனக்கு காலதாமதமாகும். ஒன்று. இரண்டாவது, எனக்கு பப்ளிக்ல இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன், சோசியல் மீடியால ஒரு கேதரிங், ஒரு கிரவுட் மொபிலைசேஷன், மீடியால ஒரு அட்டென்ஷன், இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா அதுவே தவறான விஷயம். அதற்கான வழிமுறைகள் சட்டத்திலே இருக்கு அப்படின்ற போது நான் அதை நாட மாட்டேன். எனக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் 2 minutes ஆஃப் அட்டென்ஷன் வேணும், எனக்கு அந்த ஒரு வைரல் ஆகிற வீடியோ வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த தன்மையே தவறாக இருக்கிறது. நான் மக்கள் கிட்ட கரெக்டான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்ப என்ன சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கல அப்படின்னா நான் டைரக்ஷன் கேட்கறதுக்கான வழி உரிமை எனக்கு இருக்கிறது. இல்ல பொதுநல சட்டங்கள், இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்னால ஃபைல் பண்ண முடியும், அது உயர் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண முடியும், உச்ச நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண முடியும், சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும். நான் இது எதையுமே எடுத்துக்க மாட்டேன். நான் ரிப்பீட்டடா பெட்டிஷன்ஸ், பிரைம் மினிஸ்டர் கோர்ட்டுக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு நான் பெட்டிஷன் அனுப்ப முடியும், ஹெல்த் மினிஸ்டரோட ஆபீஸ்க்கு பெட்டிஷன் அனுப்ப முடியும், நான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு பெட்டிஷன் அனுப்ப முடியும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு அகைன்ஸ்டா நான் பெட்டிஷன் எடுக்க முடியும். இல்ல அந்த
காலமான மாணவர்கள் இருக்காங்க, அவர்களோட குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கும் நன்மை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இன்னைக்கு அதை பதில் சொல்ல முடியாம க்ளோஷர் இருக்கு அப்படின்னா என்னது? முறையான இன்வெஸ்டிகேஷன் நடந்து உண்மையிலே தவறு செய்தவர்கள் யாரெல்லாமோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அப்ப அங்க சிபிஐ என்கொயரி நடக்குது, அது சரியாக நடக்குதா, அது வேகமா நடக்குதா, அதை வேகமா எப்படி நடத்துறது அப்படின்ற கேள்விகள் வர வேண்டும். ஆனா அது இல்லாம எனக்கு மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், மினிஸ்டர் வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அதுல வந்து அல்டிமேட் சொல்யூஷன் கிடையாது. அத்தனை பேருக்கும் க்ளோஷர் வேணும் அப்படின்னா எனக்கு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா நடக்கும், தவறு செய்தவர்களை பனிஷ் பண்ண வேண்டும். எனக்கு 6 மாசத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் நடத்தி முடிச்சு தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்ற கேள்வி இருக்க வேண்டும். அந்த கேள்வியை யாரும் வைக்கவில்லை. எனக்கு மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், அவர் வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அது சரியான அணுகுமுறையா இல்லாம இருக்கு. இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. காங்கிரஸ் ஒரே ஒரு ஏற்கனவே அவர்களை கூட்டிட்டு வந்த ஒரே ஒரு கருத்து மட்டும், டெல்லி உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ரிப்பீட்டடா சோனம் வாங்சுக் அவரோட ஹெல்த் எப்படி இருக்கு அதை மானிட்டர் பண்ணணும், அவரோட ஹெல்த்துக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவரோட ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு டிட்டரான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அவர்களை வந்து மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மற்றவர்கள் வந்து அதை தடுக்க கூடாது, அதற்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது அரசோட ரிக்வயர்மெண்ட். இது இல்லாம ஒருத்தருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, அவரோட உடல்நலத்தை குறைத்துக் கொள்வதற்கோ இல்ல உயிரை மாய்த்துக் கொள்வதற்கோ உரிமை கிடையாது. அப்படின்றபோது அதற்கான தேவைகள் என்ன அப்படின்றது அரசு எடுக்கல. பாஜக அரசாங்கம் இந்த ஒரு இடத்துல இருந்துதான் அந்த போராட்டத்தை அணுகுறாங்க அப்படின்றதுதான் ஒரு பார்வையாக இருக்கிறது. என்ன எதுக்காக போராட்டம் பண்றாங்க, என்ன கோரிக்கைகளுக்காக போராட்டம் பண்றாங்க, அதெல்லாம் அப்புறம். போராட்டம் பண்ணி யாரும் உயிரிழந்துடக்கூடாது, உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஒரு இடத்துல இருந்துதான் இந்த போராட்டத்தை அணுகுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. என்ன கோரிக்கையோ அதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் அது நாங்க பதில் சொல்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா உயிரிழப்புகள் நடந்துடக்கூடாது, அவ்வளவுதான். ராமசாமி ஐயப்பன் உங்களிடம் தான் அவ்வளவுதான் அப்படின்ற இல்ல, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது வந்து சோனம் வாங்சுக் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், பொதுநலத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், மக்களோட தேவைகள் என்னவோ அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு பார்ட். இது இல்லாம எல்லாருமே பதில் வந்து மந்திரி வந்து சொல்லணும் அப்படின்றது இல்லை. என்ன கேள்வி, இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா நடக்குதா இல்லையா, சிபிஐ என்கொயரி ப்ராப்பரா நடக்குது, அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணி நடக்குது அப்படின்றது ரெகுலராகவே வந்துட்டு இருக்கு. அது இல்லாம அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் பிரஸோட மீட்டிங் நடத்துறாங்க. அப்போ பிரஸ் அந்த கேள்வி கேட்க முடியுது. அப்போ மக்கள் என்ன பிரதிபலிக்கிறாங்களோ அதை பிரஸ் கேள்வி கேட்கிறாங்க, அதற்கான பதில் வந்து விடுகிறது. இது இல்லாம தவறு செய்தவர்கள் யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார்கள், டிசிப்ளினரி என்கொயரி ஆரம்பிச்சிருச்சு. இது இல்லாம பிரைமரி அக்யூஸ் யார் இருக்காங்களோ அவங்க அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காங்க. அவங்க பெயில வந்து உச்ச நீதிமன்றம் முன்னாடியோ உயர்நீதிமன்றம் முன்னாடியோ ட்ரையல் கோர்ட் முன்னாடியோ அரசு வந்து மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்படவில்லை, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கல, பெயிலும் கொடுக்கல. இது தாண்டி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது அப்படின்னா 2027 தேர்வு எவ்வாறு நடக்க வேண்டுமோ அதுவும் வந்து எப்படி நடக்கணும், அது வந்து இனி கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கும், பேப்பர் லீக்கான இஷ்யூ வராது அப்படின்ற அந்த ஸ்டெப்பையும் எடுத்துட்டாங்க.